சமாதான முயற்சிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. துருக்கியானது மத்தியஸ்தம் வகிப்பதற்கு தயாராக இருக்கிறது. உக்ரைன் ரஷ்யா களத்திலே இப்பொழுது நீங்கள் சொல்லப்பட்ட அந்த ஆளில்லா ட்ரோன் மூலமாக ரஷ்யா ஆதிக்கம் செலுத்துவதாக தெரிகிறது. இந்த வேளையிலே ரஷ்யா இந்த சமாதான உடன்படிக்கைக்கு ஒத்துழைக்குமா? ரஷ்யா பொறுத்தவரை தான் சமாதானத்துக்கு ஒத்துழைப்பதாக காட்டிக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் ட்ரம்புக்கு புட்டின் ஒரு தெளிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். இந்த போரை எப்போது முடிக்க வேண்டும் என்பதை தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி, அதாவது உன்னுடைய நிர்பந்தத்தை கேட்டு நான் இந்த போரை நிறுத்த மாட்டேன். அவருடைய இதுதான் புட்டின். அதை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் காயை நகர்த்த வேண்டும். மற்ற துருக்கியை பொறுத்தவரையில துருக்கிக்கு கருங்கடல்ல எல்லையை கொண்ட ஒரு நாடு. இந்த கருங்கடல்களை தான் இந்த கிரிமியா தீவு இருக்கின்றது. இந்த கிரிமியா தீவு உள்ள பிரச்சனை துருக்கிக்கும் ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கும். அமைதியான கருங்கடல் தான் துருக்கி விரும்புகின்றது. அப்ப துருக்கி உக்ரைனுக்கு படைக்கலங்களை வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு நாடு. சிறிய ஆரம்பத்துல உக்ரைனிடம் அந்த ட்ரோன்ஸ் இல்லாத போது துருக்கி தான் அதுக்கு அங்கு வழங்கி இருந்தது. அது ஒரு புறம். மற்றது இந்த துருக்கி கண்ட ஒரு கேந்திர முக்கியத்துவம் இருக்கின்றது. துருக்கியை பொதுவாக சொல்வார்கள் மேற்கு நாடுகளுடைய கிழக்கு வாசல் என்று. அது ஐரோப்பாவில் நிலத்தை கொண்டிருக்கின்றது, பெருமளவில் ஆசியாவிலும் கொண்டிருக்கின்றது, ஆப்பிரிக்காவுடைய எல்லைகளே இருக்கின்றது, மத்திய தரைக்கடல், மற்றது கருங்கடல் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, துருக்கிக்கும் கிரேக்கத்துக்கும் இடையில் ஒரு சிறிய ஒரு நீரிணை இருக்கின்றது. அந்த நீரிணை தான் ரஷ்ய கடற்படையை உலகம் பெரும்பகுதிக்கு செல்வதற்கு அந்த நீரிணை ஊடாகத்தான் செல்ல வேண்டும். அப்ப அந்த நீரிணையை மூடினால் ரஷ்யாவுடைய கடற்படை அந்த மற்ற பக்கமாக செயற்படுவது மிகவும் கடினமாக இருக்கும். ரஷ்யாவுடைய வடபகுதி முழுக்க பனிப்பாறைகள், அங்கு பெருமளவு கடற்படை நடமாட முடியும். அப்ப இப்ப ரஷ்யாவிலிருந்து ஒரு கடற்படை மத்திய தரை கடலுக்கோ அல்லது ஈரானை நோக்கியோ சிரியாவை நோக்கியோ போவதாயின் இந்த துருக்கியுடன் உள்ள அந்த நீரிணை ஊடாகத்தான் போக வேண்டும். அப்ப துருக்கி ஒரு ரஷ்யாவிடம் ஒரு பிடிய வைத்திருக்கின்ற அடிப்படையில தான் இந்த பேச்சுவார்த்தையை தொடங்குகிறோம். ஆனால் இந்த அமைதி பேச்சுவார்த்தை நாங்கள் அமைதியை விரும்புகிறோம் என்று தங்கள் நாட்டு மக்களுக்கு காட்டுவதற்காகத்தான் இந்த புட்டின் இந்த அமைதி பேச்சுவார்த்தை ஈடுபடுவதென்றால் ரஷ்யாவிலே 63 விழுக்காடு ரஷ்யர்கள் மேற்கு நாடுகளுடன் மோதாமல் ஒரு இணக்கப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப மக்களை திருப்திப்படுத்துவதற்காக நாங்கள் சமாதானத்தை விரும்புகிறோம், ஆனால் அவங்க சமாதானத்துக்கு வராங்கள் என்று தங்கள் மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்வதற்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தைகள் அவர்கள் ஈடுபடுகின்றனர். நான் அதிபரானால் என்று நாங்கள் சிறுவயதிலே கட்டுரை எழுதியிருக்கிறோம். அப்படி என்று ட்ரம்ப் அதிபராக வர முதல் நான் அதிபராக இருந்திருந்தால் இந்த சண்டையை வந்திருக்க விட மாட்டேன், இந்த இடத்திலே இந்த குண்டை போட்டிருக்க விட மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர். அதே நேரம் நெத்தன்யாகு இந்த காசா பலஸ்தீனம் ஹமாசுடனான போர் நிறுத்தத்தை உருவாக்குவதற்காக அமெரிக்கா சென்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எங்கு சமாதானம் நிலவினாலும் ட்ரம்ப் அதில் தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டவராகவே இருக்கின்றார் என்றுதான் சர்வதேச ஊடகங்கள் சொல்கின்றன. இது எந்த நிலைக்கு செல்ல போகிறது? அங்கே மீண்டும் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்படுமா இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலே? ஏனென்றால் தினம் காசாவிலே குண்டு மலையாளம் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே உணவு வசதி, அடிப்படை வசதிகள் இல்லாமலும் சிறுவர்கள், வயோதிபர்கள் அனைவரும் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு தெரியும், பராக் ஒபாமாவுக்கு நோபல் பரிசு கொடுத்திருந்தார்கள். அது ட்ரம்பனுடைய கட்சியினருக்கே ஒரு ஒரு பொறாமை மாதிரி. தங்களுடைய ஒரு குடியரசுத் தலைவரும் இப்படி ஒரு பரிசை பெற வேண்டும் என்று இப்ப ட்ரம்ப் இதை தனக்குத்தான் தர வேண்டும், இப்ப தனக்கு தர வேண்டும் என்று ஏற்கனவே தர வேண்டும் என்று தான் நிற்கிறார். அந்த நோபல் பிரைஸ் கமிட்டி தனக்கு எதிரானது, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் அந்த அடிப்படையில் தான் அவர் சமாதான புறாவாக தன்னை காட்டிக் கொள்வதற்காகத்தான் சொல்லுகின்றார். மற்றது இஸ்ரேலை பொறுத்தவரையில் இன்னும் 50 பணைய கைதிகள் ஹமாஸ் அமைப்பிடம் இருக்கின்றனர். 49 பேர் அக்டோபர் 23 கைப்பற்றிய ஒரு ஆள் முன்பிருந்தே அவர்களிடம் இருக்கின்றவர்கள். அவர்களை விடுவிக்க வேண்டும். மற்றது ஹமாஸை இனி மீண்டும் தலையெடுக்காமல் செய்ய வேண்டும் என்று. இது இஸ்ரேலுடைய பிரச்சனை. மற்றது அந்த ஹாசா நிலப்பரப்புல படைகளை வைத்துக் கொண்டு இஸ்ரேலால் இருக்க முடியாது. அந்த அளவு பெரிய ஒரு படையணி ஆளணி இஸ்ரேலிடம் இல்லை. இப்ப ஹாசா நிலப்பரப்பை கைப்பற்றி அங்கு தங்களுடைய படையினரை நிலை உள்ள செய்த முடியாது. அப்ப அங்கிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறியே ஆக வேண்டும். அது இஸ்ரேலுடைய பிரச்சனை. ட்ரம்புக்கு நோபல் பரிசு வேணும். மற்றது ஹமாஸ் அமைப்பை பார்த்தீர்கள் சொன்னால் இப்ப என்னன்னா
பிள்ளைகள் பசியில போய் அந்த உணவுக்காக உதவி நிறுவனங்களுடைய உணவை பெறுவதற்கு வரிசையில் நிற்கின்ற போதே வைத்துக் கொல்லப்படுகின்றார்கள். இதெல்லாம் இவர்கள் மீது நிர்பந்தத்தை பிரயோகிப்பது. அப்ப இந்த நிலையில காசாவாழ் மக்கள் ஹமாஸின் சொல்லுங்க. இல்ல, எங்களுக்கு அங்கே முள்ளிவாய்க்காலிலே அவ்வாறு தானே நடந்தது. கொல்லப்பட்டார். அதே போலத்தான் அங்கு நடந்தது உண்மையில் ஒரு பரீட்சார்த்த நடவடிக்கை. அதே ஆக்கள் தான் இதை இங்கும் செய்கின்றார்கள். அப்ப அந்த நிலையில ஆசாவாழ் மக்கள் ஹமாஸ் அமைப்பினர் மீது அழுத்தம் கொடுக்கின்றார்கள். சொன்னா வாழ்வோ சாவோன்ற நிலையில இருந்து கொண்டு ஏதோ ஒரு வகையில சமாதானத்துக்கு போக கொண்டு அப்ப இந்த சமாதானத்தை உண்மையில பின்னுக்கு நின்று செயற்படும் ஈஜிப்டும் கட்டாரம் தான் செய்யப்படுறது. அமெரிக்காவும் அதே மாதிரி சின்ன சின்ன பிள்ளைத்தனமாக இப்ப கட்டார்ல ஒரு நகர்ல பேச்சுவார்த்தை நடந்தால் ஒரு அறையில ஆஸ்திரேலிய பிரதிநிதிகள் இருப்பார்கள், இன்னொரு அறையில ஹமாஸினை பிரதிநிதிகள் முகத்துக்கு முகம் அவர்கள் சந்திக்க மாட்டார்களாம். ஆனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு அனுசரணை வழங்கலாம் அங்கேயும் இங்கேயும் திரிந்து அவன் அப்படி சொல்றான், நீ என்ன சொல்ற, அப்படி அலக்கழிஞ்சு தெரிய வேண்டிய ஒரு நிலைமை. அப்படித்தான் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை 60 நாள் போர் நிறுத்தத்துக்கு தான் உறுதி செய்கின்றது. அது இஸ்ரேலுடைய கொள்கையும் அதான் இருக்கிறது. ஹமாஸ் சொல்கின்றது நிரந்தரமான போர் நிறுத்தம் வேணும் என்று. என்ன சொன்னா ஹமாஸ் they want time to build them up. அப்ப இந்த 60 நாள் மட்டும் கொடுத்து விட்டா அப்ப இஸ்ரேலுக்கு அது இல்லை. எப்ப அவன் தன்னை கட்டி எழுப்புறான்னு தெரியும் அப்ப எல்லாம் போய் நான் அவனுக்கு அடிக்கணும். அதுதான் இந்த பேச்சுவார்த்தை இழுப்பறல் இருக்கின்றது. இந்த மனித பேரவலத்தை கருத்தில் கொண்டு சில ஹமாஸிலே விட்டு கொடுப்பை செய்து போட்டு பிறகு தங்களுடைய கொள்கைகளை மாற்றலாம். அந்த அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தை ஒரு இடைக்கால தீர்வை, ஒரு இடைக்கால நிவாரணத்தை அந்த பேரவலம் உள்ளான மக்களுக்கு கொடுக்கலாம். நல்லது ஐயா, இதுவரை நேரமும் உலக பரப்பிலே நடைபெற்ற பல்வேறு சம்பவங்களை அலசி ஆராய்ந்து எமது நேயர்களுக்கு தெரிவித்திருந்தீர்கள். உங்களுடைய வேலைப்பளுவுக்கு மத்தியிலும் எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய தகவல்களை பரிமாறிக்கொண்டமைக்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.